Taste the Daily. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மாவையும் வணங்கி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியிலே மிக எழுச்சியாக தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சிக்கு தலைமையாற்றிய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலர் அறிவிச்சவர் எஸ் பி வேலுமணி அவர்களே, ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சர் அருண்குமார் அவர்களே, உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் கே சிவராஜ் அவர்களே, காரமடை நகர கழக செயலாளர்களே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நேரம் ரொம்ப ஆயிட்டது, ரொம்ப நேரமா நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து காரமடை வரை வருகின்ற பொழுது இன்றைக்கு இரண்டு புறங்களிலும் மக்கள் வெள்ளம் கருவால் காட்சி அளித்தது. கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர் முளையில் தெரியும் சொல்லுவாங்க. அதை போல 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுகின்ற இந்த கூட்டமே சாட்சி. இந்த எழுச்சி பயணம் வெற்றி பயணமா மாறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை சிறப்பான ஆட்சி உங்களுக்கு கொடுத்தது. அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி உயரல, கரண்ட் பில் உயரல, வீட்டு வரி உயரல, கடை வரி உயரல, குடிநீர் கட்டணம் உயரல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத கால ஆட்சியில கரண்ட் பில் 52% உயர்த்தப்பட்டு விட்டது. இங்க இருக்கிற வீடுகளுக்கு, நகராட்சியில் இருக்கிற, மாநகராட்சியில் இருக்கிற, பேரூராட்சியில் இருக்கிற வீடுகளுக்கு 100% வீட்டு வரி, கடவரி 180%, குடிநீர் வரி போதாதற்கு குப்பை வரியும் போட்டாங்க. வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வலிக்கின்ற அரசுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இணைய இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அறிவித்த எஸ் பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல கோவை மேட்டுப்பாளையம் சிறப்பான சாலைகளை அமைத்துக் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. அத்திக்கர அவனாசி திட்டம் கட்ட 2 அதை நிறைவேற்றுவதற்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அறிவித்த எஸ் பி வேலுமணி அவர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற ஏ கே செல்வராஜ் அவர்கள், இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அருண்குமார் உட்பட கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்குண்டான எஸ்டிமேட் தயார் செய்யப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்ததையும் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அத்திக்கரை அவனாசி திட்டம் 2 கைவிட்டு விட்டார். மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அத்திக்கரை அவனாசி திட்டம் 2 நிறைவேற்றி தருவேன். நான் ஒரு விவசாயி படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் நன்கு உணர்ந்தவன். இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். மேட்டுப்பாளையம் பகுதியிலே வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. அந்த வேளாண் பெருமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருகின்ற முதல் அரசாக அண்ணா திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் போது செயல்படுத்தி காட்டினோம். விவசாய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மின்சாரம், மும்மனை மின்சாரம் கொடுத்தோம். அதே போல 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 150 நாளாக உயர்த்தும் சொன்னாங்க. அதற்கு சம்பளத்தை உயர்த்தினாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் போய் 50 நாள் வேலை திட்டம் ஆயிட்டு.
இதுதான் திமுக சாதனை. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான வேலை நாட்களை உருவாக்கி தருவோம். ஏழைகளை வாழ வைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதற்காகத்தான் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவித்தார். அம்மா கட்டி காத்தார்கள். ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும். அதற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கிராமத்தில் இருக்கின்ற பசு வீடுகள் கொடுத்தோம். அதே போல கைத்தறி நெசவாளனுக்கு நிறைய திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே நாங்கள் வழங்கினோம். அவர்களுக்கு பசு வீடுகளை கொடுத்தோம். விவசாயிகளுக்கு இருமுறை பயிர்கடன் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கிகளை வாங்கி கடன் தள்ளுபடி செய்தோம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொடுத்தோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நீங்கள் எண்ணுகின்றதை விட கூடுதலான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் தெரிவிக்கின்றேன். நான் உங்களை போல் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன், உங்களோடு வாழ்ந்தவன். மக்களோடு மக்கள் வாழ்ந்தவர்களுக்கு தான் அந்த கஷ்ட நஷ்டம் புரியும். ஒரு வேலைக்கு செல்கின்ற அந்த கூலி தொழிலாளிக்கு என்ன கஷ்டம் என்பதை உணர்வேன். நடுத்தர குடும்பத்தில் இருக்கின்ற என்ன கஷ்டம் என்பது தெரிவேன். வேலைக்கு செல்கின்ற குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நன்கு உணர்ந்தேன். இன்னைக்கு மக்களோடு மக்களாக வாழ்ந்த காரணத்திலே மக்களுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்தவன். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் சிறக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து கூட்டணி கட்சி நிற்கின்ற வேட்பாளருக்கு அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்ற நேரத்தை கேட்டு ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம். ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம். அதிமுக ஆட்சி அமைவது நிச்சயம். அதிமுக ஆட்சி அமைவது நிச்சயம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை அதுவே நமது தாரக மந்திரம். அதுவே நமது லட்சியம். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி வைத்து உங்கள் மனம் நிறைவு பெறுகின்ற ஆட்சி உங்களுக்கு அண்ணா திமுக வணக்கம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி. வணக்கம்.